ஹாய் சில்ட்ரன், குட் மார்னிங். எல்கேஜி குழந்தைகளே, நலமாக இருக்கிறீர்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நல்லா சாப்பிட்டீங்களா? சரி குழந்தைகளே, சரி எல்லோரும் வீட்டிலே இருக்கீங்களா, இல்லை வெளியே போகிறீங்களா? வெளியெல்லாம் போகிறீங்களா? சரி, இப்போ எல்லோரும் புக்கு கிட்டெல்லாம் வாங்கிட்டு போனீங்களா? வாங்காதவங்களாம் வாங்கிருங்க. மிஸ்ஸு வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் படிக்கணும். ஏற்கனவே ரைம்ஸு ஸ்டோரிலாம் வருதுல்ல, எல்லாம் படிக்கிறீங்களா? ஒரு தடவை கேட்கணும். ஓகேவா குழந்தைகளே? சரி குழந்தைகளே, இப்போ வந்து நம்ம உயிரெழுத்துக்களை பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் ஏற்கனவே நான் வந்து மிஸ்ஸு வந்து போர்டிலலாம் நடத்தியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இப்போ அதைத்தான் பார்க்க போகிறோம். உயிரெழுத்துக்களில் வந்து உயிரெழுத்துக்கள் மொத்தம் வந்து 12 எழுத்துக்கள் இருக்குது. எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 12 எழுத்துக்கள் இருக்குது. இதை வந்து ஆ முதல் அவ் வரை இருக்குது. இதை வந்து நம்ம பிக்சரோடு பார்க்குறோம். ஓகேவா? அணில், அம்மா, அப்பா, அன்னம். இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன எழுத்து இருக்குது? உயிர் எழுத்து, ஆங்கிற எழுத்து. இதை மிஸ்ஸு எழுத சொல்லி கொடுத்தல்ல, எழுதியிருக்கீங்களா? உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதியிருக்கீங்களா? மிஸ்ஸு எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து ஆ, ஆடு, ஆறு, ஆமை, ஆப்பிள். ஓகே, இதில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? ஆ. வெரி குட், சரியாக சொன்னீங்க. அடுத்து இ, இசை, 2, இலை. ஃபஸ்ட் லெட்டர் என்ன லெட்டர் இருக்குது? கி. ஓகே, ஈ, ஈட்டி, ஈ, ஈரம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? ஈ. உதடு, உணவு, உடல், உலகம். ஓகே, அடுத்து ஊ, ஊஞ்சல், ஊதா, ஊசி. ஓகே, இதில் ஊ இருக்குது. ஓகே, எலி, எலும்பு, எறும்பு. ஃபஸ்ட் லெட்டர் என்ன? ஏன்னு இருக்குது. அடுத்து ஏனி, ஏன், ஏழு. ஓகே, அடுத்த ஐவிரல், 5, ஐங்கரன், ஐயன், ஐயம், ஐவர். இதில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன லெட்டர் இருக்குது? ஐ. ஓ, ஒட்டகம், 1, 9. ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? ஓ. அடுத்து ஓவியம், ஓடு, ஓநாய். ஃபஸ்ட் லெட்டர் என்ன லெட்டர் இருக்குது? ஓ. அவ், ஒவ்வை, வௌவால். இது வந்து என்ன, உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு சேர்ந்து வரும். இதெல்லாம் பின்னாடி பெரிய வகுப்பில் படிப்போம். ஓகேவா குழந்தைகளே? இப்போ இதுவரை கற்றுக்கிட்டியே. இப்போ எது வரை கற்றுருக்கீங்க? ஆ முதல் அவ் வரை உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12ன்னு சொல்லியிருக்கேன். இதை எழுத கற்றுருக்கேன். இதை படிக்க கற்றுருக்கீங்க, படத்தோடு பார்த்துருக்கீங்க. ஏன்னா படம் பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும். சரி குழந்தைகளே, இப்போ உங்களுக்கு உங்களோட தமிழ் ஹோம்ஒர்க் நோட் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் ஆ முதல் ஒவ்வொரு உள்ள படங்கள் ஏதாவது கலெக்ட் பண்ணி அதை என்ன செய்கிறீங்க? வரிசையாக ஒட்டுறீங்க. இப்போ அம்மா, அப்பா, அண்ணன் அப்படி ஏதாவது ஒரு படம் வாங்கி ஆவுக்கு ஒட்டுறீங்க. ஆவுக்கு என்ன ஒட்டுறீங்க? ஆலயம் ஒட்டலாம். வேறு என்ன சொல்லலாம்? ஆதவன்னா சூரியன் அர்த்தம், அது ஒட்டலாம். அடுத்து ஈக்கு வந்து இட்டலி ஒட்டலாம், இஞ்சி ஒட்டலாம். அப்படி ஏதாவது படங்கள் ஒட்டலாம். அது மாதிரி படங்கள் ஆ முதல் ஒவ்வொரையான படங்களை உங்களோட ஹோம்ஒர்க் நோட்டில் ஒரு 3 பக்கத்துக்கு அழகாக ஒட்டி மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இதுதான் ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு. ஓகேவா குழந்தைகளே? இது மாதிரி ஒட்டி அனுப்புங்க. மம்மிகிட்ட நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க ஒட்டி அழகாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. சரியா குழந்தைகளே? சரி குழந்தைகளே, அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். இனிமே நம்ம நிறைய படங்கள் பிக்சரோடு பார்த்துட்டோம். இனி எழுத கற்றுக்கணும். எப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஸ்லேட்டில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு நான் மிஸ் சொல்லி கொடுத்தல, ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டுறணும் ஆவுக்கு.
ஒரு வட்டம் போட்டுட்டு அதை நல்லா க்ளோஸராக போட்டுடணும். க்ளோஸர்னால் நல்லா க்ளோஸ் பண்ணி எழுதணும் வட்டம். சும்மா சில நேரம் இப்படி வட்டத்தை க்ளோஸ் பண்ணாமல் சில பேர் எழுதுவி, அப்படி எழுதக்கூடாது. வட்டத்தை க்ளோஸ் பண்ணி எழுதிட்டு வட்டத்துக்கு மேலே என்ன செய்யணும், பென்சிலோ சாக் பீஸோ, உங்களை ஸ்லேட்டில் எழுதுனா சாக் பீஸில் வச்சு அந்த வட்டத்துக்கு மேலே அப்படியே என்ன செய்யணும், வலது கை பக்கமாக அப்படியே வந்து அப்புறம் அதுக்கு நேரம் இப்படி வளைச்சி இப்படி வந்து அடுத்து இடது கை பக்கம் வரும்போது இப்படி நேராக ஒரு கோடு போட்டு மேலே போயிட்டு கீழே வரணும். இதுதான் உங்களுக்கு போர்டில் மிஸ்ஸு வந்து வீடியோ காலில் பாடம் நடத்தியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எழுதி பழகணும். கற்றுக்கிட்டீங்கன்னா வரிசையாக மற்ற எழுத்துக்களை கற்றுக்கலாம். ஓகேவா குழந்தைகளே? நீங்கள் முதல் வரை இந்த எல்கேஜியில் தரவாக இருக்கணும். அப்புறம் இக்கு முதல் இன் வரை இந்த 18 எழுத்துக்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து யூகேஜி வகுப்பில் மற்ற எழுத்துக்களை படிக்கலாம். சரியா குழந்தைகளே? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி எல்லோரும் வீட்டில் அம்மா அப்பா உதவியோடு எழுதி பழகுங்க. ஓகே குழந்தைகளே, நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். பாய்.